டேஸ்டியான மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கிட்டு நல்லா வெந்தயம் பொரிஞ்சதும் தேவையான அளவு வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் கூட கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் கூட கொஞ்சமாக உப்பு, 2 கீறின பச்சை மிளகா போட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் சேர்த்து தக்காளியை நல்லா கிளறி விட்டேன். கிளறினதும் தக்காளி நல்லா கிளறி இப்போ கிளறினதும் பாருங்கள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணுன்னு கிளறிட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கணும். புளி தண்ணியை ஊற்றிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். குழம்பு பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. கொதி வந்த பிறகு நல்லா குழம்பு சுண்டுனதும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லா மீனும் எடுத்து இதில் போட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறேங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே மீனெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள் மீன்லாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போது நம்ம சுவையான மண் சட்டி மீன் குழம்பு ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.